கோட் படத்துக்கு வந்த புது சிக்கல். விஜய் படத்துக்கே இப்படி ஒரு நிலையான ரசிகர்கள் வேதனையில இருக்கிறாங்களாம். விஜய் மற்றும் வெங்கட் பிரபுவோட கூட்டணியில தயாராகிற படம் தான் கோட். இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை விற்பதுக்கு தான் படக்குழுவுக்கு சிக்கல் ஏற்பட்டிருப்பதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. விஜய் இப்போ வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஏஜிஎஸ் தயாரிப்புல யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல தயாராகக்கூடிய இந்த படத்துல விஜயை தாண்டி பிரசாத், பிரபுதேவா, மோகன் அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களே நடிச்சிட்டு இருக்காங்க. வித்தியாசமான இந்த ஸ்டார் காஸ்டிங், வித்தியாசமான டைட்டில், அதுக்கப்புறம் போஸ்டர்னு எல்லாமே ரசிகர்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படமும் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு தான் ரசிகர்கள் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி விஜய் இந்த படத்துல டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிட்டு இருக்காரு. அழகிய தமிழ் மகன் படத்துக்கு அப்புறமா விஜய் இந்த படத்துல டபுள் ஆக்ஷன் ரோல்ல நடிக்கிறனால இந்த படத்துக்கான ஹைப்பும் இன்னும் அதிகமாயிருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம போஸ்டர்ல அவரோட லுக்கும் வித்தியாசமா இருந்துச்சு. சோ விஜய இதுவரைக்கும் பார்த்திராத, விஜய் இதுவரைக்கும் நடிக்காத ஒரு ரோல்ல இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல்களும் வெளியாயிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ரீசெண்டா இந்த படத்தோட முதல் பாடல் வெளியாகி ரொம்பவே வைரலா போச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு அதிகபட்சமான வரவேற்பும் கலவையான கிரிட்டிசிசம், விமர்சனம் எல்லாமே இருந்துச்சு அப்படின்றத சோஷியல் மீடியால பார்க்க முடிஞ்சது. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில விஜய் பாடிய விசில் போட அப்படின்ற பாடல் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வெளியாயிருந்துச்சு. எல்லா கிரிட்டிசிசமையும் தாண்டி யூடியூப்ல இப்பவும் பல லட்சம் பார்வையாளர்களையும் கடந்து இந்த பாடல் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா படத்தோட ரிலீஸ் டேட்டையும் படக்குழு சமீபத்துல அறிவிச்சிருந்தாங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளிவந்திருந்துச்சு. சோ இப்படி போய்கிட்டு இருக்கிற நிலையில தான் நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் பத்தின அறிவிப்பையும் சமீபத்துல வெளியிட்டிருந்தாரு. இப்போ கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்கிற விஜய் அதற்கு அடுத்ததா இன்னும் ஒரே ஒரு படத்துல நடிச்சிட்டு அதற்கு பிறகு தமிழ் சினிமாவில இருந்து முற்றிலும் நடிப்புல இருந்து விலக போறதா சொல்லியிருந்தாரு. இது அவருடைய ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி விஜயினுடைய கடைசி படத்தை இயக்க போற அந்த டைரக்டர் யாரு அப்படிங்கிற ஒரு பரபரப்பான குவெஸ்டினும் சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியும் விஜய் துவங்கி இருந்தாரு. அரசியல் கட்சி துவங்கின பிறகு நேத்து ஏப்ரல் 19ஆம் தேதி தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுறதுக்காக விஜய் வாக்குச்சாவடிக்கு போயிருந்தாரு. அங்கேயும் ஏராளமான ரசிகர்கள் அவரை பார்க்கறதுக்காக, அவர் 10 மணிக்கு வந்தாலும் கிட்டத்தட்ட 6 மணியில இருந்தே அவருக்காக அந்த வாக்குச்சாவடியில காத்திருந்தாங்க. நூற்றுக்கணக்கான ரசிகர்களுடைய வெள்ளத்துல தான் விஜய் மிதந்து போய் ஓட்டே பண்ணிட்டு வந்தாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்படி விஜய்க்கான ஹைப் நாளுக்கு நாள் அதிகமாக்கிட்டே போயிட்டு இருக்கிற இந்த நிலையில கோட் படத்தினுடைய படக்குழுக்கு ஒரு புதிய சிக்கல் வந்திருக்கு. முதல்ல கோட் படத்தோட சேட்டலைட் உரிமையை சன் பிக்சர்ஸ் தான் வாங்குறதா இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு சில காரணங்களால இந்த படத்தோட உரிமையை சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தால வாங்க முடியல. சோ படம் வெளியாக இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில படத்தோட சேட்டலைட் உரிமை இன்னுமே யாருக்கும் விற்கப்படாம இருக்கு. பொதுவாகவே விஜய் படம் அப்படின்னா போட்டி போட்டுட்டு நான் வாங்குறேன் நீ வாங்குறேன்னு எல்லா சேனல்ஸும் முன்னாடி வருவாங்க. ஆனா இந்த முறை விஜய் படத்துக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சோஷியல் மீடியாலையும் அவருடைய ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. சன் பிக்சர்ஸை தாண்டி வேற சில சேனல்களையும் படக்குழு மீட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களால கோட் படத்தோட சேட்டலைட் உரிமையை வாங்குறதுக்கு போதுமான அளவு அமௌண்ட் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு முன்னணி சேட்டலைட் டிவி கோட் படத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட ரொம்ப கம்மியான காஸ்ட்டுக்கு படத்தோட சேட்டலைட் உரிமையை கேட்கறனால படக்குழுவினர் அதை கொடுக்காம இருக்காங்க. ஸோ விஜய் படத்துக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற ஒரு தொனியில தான் அவருடைய ரசிகர்கள் வேதனையிலையும் படக்குழுவினரும் என்ன செய்யறது, இன்னும் ரிலீஸுக்கு சில மாதங்களே இருக்கிற பட்சத்துல இன்னும் சேட்டலைட் உரிமையை விற்காம இருக்கோமே அப்படின்னு படக்குழுவினரும் குழப்பத்துல இருக்காங்களாம்.